Zombie apocalypse. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரியா கிரியேஷன். நான் உங்கள் ரியா. நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான சாங்கில் உங்களோட ஃபோட்டோ வச்சுட்டு ஈஸியாக அலைட் மோஷனில் எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் உள்ள பெல் ஆப்ஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் இருக்கும். அதில் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் தான் வந்துட்டு நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் எப்படி உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியா அப்படின்ட்டு இருக்கும். அதில் வந்துட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு உங்களோட இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு எந்த மாதிரி வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன் வேணும்னா கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துட்டு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போது வந்துட்டு கீழே வந்துட்டு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா இமேஜஸ் வந்துட்டு கட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணுமோ இதே மாதிரி தான் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனை ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு இமேஜ் எப்படி நம்ம ஆட் பண்ணமோ அதே மாதிரி வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜஸ்லாம் வந்து லைனாக வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துக்கோங்க. ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் ஒரு எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபோர்ட்டை தான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டில் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு மார்க் இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க ஆப்ஷன்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே 2 ஆப்ஷன் மட்டும் இருக்காமல் செட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டுன்றதை கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபோர்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க எல்லா இமேஜஸ்க்கும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு நான் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகைன் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் கலர் எஃபோர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த சிசியை தான் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்ம பீட் மார்க்கில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிசி வந்துட்டு எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னா ஸோ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 4 லேயர்ஸ்ன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பேஸ்ட் 4 லேயர்ஸ்ன்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த கலர் எஃபோர்ட் வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு ட்ராக் பண்ணணும். ஸோ அதுக்கு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு போயிட்டு அகைன் வந்துட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி சூப்பராக வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் குவாலிட்டியெல்லாம் செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.